ஷைலு, நீ ரொம்ப பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்ட. நீ என் பசங்களுக்கு மரியாதையை சொல்லித் தரல. Just look at this man. வெக்கம்னா என்னன்னு தெரியாது போல இருக்கு அவருக்கு. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடந்துக்கிறாரு. நான் அந்த ஆளை சும்மா விட மாட்டேன். அந்த ஆளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறேன். சித்தப்பா, இதை பாருங்க, அண்ணனுக்கு தான் உறவோட மதிப்பு மரியாதை என்னன்னு தெரியல. அதுக்காக நாமளும் அவரை மாதிரியே கீழ்த்தரமா நடந்துக்க கூடாது. இந்தர், இதை பாரு, நீ அவர்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்க கூடாது. ஏன்னா அவரு உன்னோட அப்பா. இந்தர், அவர் எனக்கு அப்பா இல்ல. ஆமா, அவர் எனக்கு யாருமே இல்ல. ஓகே ஓகே ஓகே, ஜஸ்ட் காம் டவுன். கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அப்புறம் முடிவு பண்ணலாம். அங்கிள், நம்ம உடனே போலீஸை கூப்பிடலாம். நான் உடனே போய் போலீஸை கூப்பிட்டு வரேன். தீபக், ஒரு நிமிஷம். போலீஸ் கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? அவர் இந்த வீட்டோட மூத்த பிள்ளை. அவர் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு சட்டப்படி முழு உரிமை இருக்கு. ஆனா அண்ணி, தாத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அவர் இந்த வீட்ல கண்டிப்பா இருக்க முடியாது. அங்கிள் அங்கிள், கரெக்ட் தானே? இலேஷ் சொல்றது கரெக்ட். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த வீட்டுக்குள்ள போலீஸ் வர வேண்டாம். ஏன்னா போலீஸ் இந்த வீட்டுக்கு வந்தா 4 பேர் பாப்பாங்க, பிரச்சனை ஆயிடும். எல்லாரும் தேவையில்லாம பேசுவாங்க, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். அதனால அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அது மட்டும் இல்லாம அப்பாவால நிச்சயமா அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. என்னங்க அப்பா, என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. அக்கா, அம்மா, அக்கா. அப்படின்னா அவர் இங்கதான் இருப்பாரா? இப்ப என்ன பண்றது? என்னங்க, இங்க பாருங்க, நீங்க உடனடியா ஏதாவது செய்யுங்க. சின்ன மாமா ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது என் கையில துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுங்க. ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. இல்லப்பா, இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன், இந்த வீட்ல தான் இருப்பேன். எனக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கு. ஏ சோனா, என்னாச்சு, இன்னும் தூங்காம இருக்க? என்னாச்சு சோனா? ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்க? அங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல. எங்க? வீட்ல தான், டெல்லியில. டின்னருக்கு டாட் கூட வந்திருக்காரு. இந்திரனோட பாஸ் வந்திருக்காரு. அங்க எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்கல்ல. ஆனா நாம இங்க என்ன சாப்பிட்டோம்? நூடுல்ஸ். நாமளும் டெல்லியில இருந்திருந்தா நல்லா சாப்பிட்டுருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கலாம். என்ன சோனா, ஏன் எப்ப பார்த்தாலும் டெல்லியில இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க? நாம இப்போ மும்பைல இருக்கோம், இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் மட்டும் ஃபேமிலியை மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறியா? சோனா, இந்த 6 மாசம் என்னுடைய கெரியருக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரியும்ல? அதுக்கப்புறம் நம்ம டெல்லிக்கு போயிடலாம். என்னாலையும் ஃபேமிலியை விட்டு ரொம்ப நாள்லாம் பிரிஞ்சிருக்க முடியாது. நிஜமாவா சொல்ற? சோனா, நான் என்னுடைய குடும்பத்துக்கு இன்னொரு ஈஸ்வர் கஷ்யப்பா இருக்க விரும்பல. ஒரு மனுஷனுக்கு குடும்பங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கும் நல்லா தெரியும். பெரியம்மா, அம்மா, அப்பா, இந்திரண்ணா, இலேஷ் அண்ணா, இவங்களெல்லாம் விட்டு போகணும்னு ஆசைப்படுறவன் ஒரு முட்டாளா தான் இருப்பான்.